எப்படி திடீர்னு மழை வந்துச்சுன்னே தெரியல. சரியான ஒரு மழை, நல்ல மழை பெஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஒரே ஜாலி தான். ஏன்னா செடிக்கெல்லாம் வந்து ஒன்று இன்றைக்கி ஈவினிங் தண்ணி விட வேண்டாம், இன்னொன்று வந்து மழை தண்ணியில் செடி வந்து வளர்கிறதே நல்லா வளரும். அதனால சரியான மழை. ஆனால் தேவை தான் இந்த மழை. பிகாஸ் நேற்று வந்து பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தணுக்கும்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச்சு நான் மார்னிங்கே ரெடி பண்ணியாச்சு. இதில் ரைஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து முள்ளங்கி, இன்றைக்கி ஃபுல் வெஜ்ஜு தான். முள்ளங்கி இருக்குல்ல, ஒன் பாட் சாம்பார் மாதிரி காலையிலே வச்சுட்டேன். முள்ளங்கி, தக்காளி, வெங்காயம், துவரம் பருப்பு எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். குட்டீஸ்க்கு இதுதான் லன்ச்சும் பேக் பண்ணது. இது வந்து புளியிஞ்சி லெஃப்ட் ஓவர் இருக்குது, அது இன்றைக்கி தீத்துடணும். அதுக்கப்புறம் புடலங்காய் போட்டு தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி, தேங்காய் போட்ட பொரியல். யூஸ்வலாக பொரியல் வந்து நாங்கள் தேங்காய் போட மாட்டோம். சும்மா நம்ம கடுகெல்லாம் போட்டு மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் போட்டு தான் பண்ணுவோம். இன்றைக்கி புடலங்காயில் தேங்காய் போட்டு பண்ணேன். இது வந்து கோவக்காவை வந்து ஃப்ரை மாதிரி, டீப் ஃப்ரையில் சும்மா வதக்கல் மாதிரி, பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் லன்ச்சு. சதீஷ் வந்து எக் ஆம்லெட் கேட்டாங்க, அதுக்கு தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து சதீஷுக்கு பார்த்திங்கன்னா ஆம்லெட்டுக்கு வந்து தக்காளி போடுறது பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து தக்காளி ஆம்லெட்டில் போடுறது பிடிக்கும்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு வந்து பிடிக்கும் நல்லா. அதனால் நான் இதில் வந்து சாப்பரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு சாப் பண்ணி வச்சு ஸோ இதில் வந்து 3 நாட்டுக்கோழி முட்டை இருக்குது. அதில் நமக்கு எவ்வளவு வெங்காயம் மிக்சர் வேணுமோ அவ்வளவும் போட்டு கலந்துட வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கு தக்கன. இதில் பச்சை மிளகா நான் ஒரு 2 அணம் போட்டிருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி பெப்பர் போட போகிறதில்ல. சரி, சாப்பிட்றியாடா? புடலங்காய் பொரியல், கோவக்காய் பொரியல், புளியிஞ்சி. ஒரே நாள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மில்லியன் கிளம்பி. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி. இதோட ரெசிபி நான் ரீல் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேன். அது லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தயிர் அண்ட் சாம்பார். ஸோ இன்றைக்கு லஞ்ச் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து இதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வீடியோ எடுக்கலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி இதோட ரெசிபியோட பேர் வந்து கோந்த் லட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளவு ஹெல்த்தியான ஒரு லட்டு, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற கோந்த் இது வந்து ஒரு மரத்தோட பிசின், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் யூஸ் பண்ணுறது இது தான். இது நான் அமேசானில் வாங்கினது தான். கோந்த் கட்டீரா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து
என்ன சொல்கிறதுக்கு, உடம்புக்கு வந்து இந்த வலு தரும்னு சொல்லுவாங்கள்ல, லைக் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு லட்டு தான் இது, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1/2 கப் கோந்தை வந்து ஒரு 1/2 கப் நெய்யை வந்து ஹீட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு வந்து வறுத்தேன். அது வறுக்கும்போது அது பஃப் ஆகும். அது பஃப் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன், இது ஆறட்டும். அதுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் சட்டியில் கொப்பரை தேங்காய், டெசிகேட்டட் கோகோனட்டும் எள்ளும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில். அதுக்கப்புறம் தான் நெய்யில் இதை வறுத்து எடுத்திருக்கேன். அதே நெய்யில் உங்களுக்கு எவ்வளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வறுக்கணும். நான் வந்து இதில் பாதாம், கேஷ்யூ, பிகான் நட்ஸ், ஹேசல் நட்ஸ் இவ்வளோத்தையும் வறுத்து எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸில் அத்திப்பழமும் கருப்பு திராட்சை இருக்குல்ல, அதையும் நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் பவுடர் பண்ண போகிறேன். இவ்வளோத்தையும் தனியாக பவுடர் பண்ணி எடுத்துகிற போகிறேன் ஒரு பவுலில். அடுத்து மிக்சியில் இதை 2-3 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணணும்னு இல்லை, பட் வேணும்னா இதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஸோ இங்கே வந்து என்ன வச்சுருக்கேன்னா, யூஸ்வலாக இந்த கோந்து லட்டுக்கு வந்து கோதுமை மாவு போடுவாங்க. நான் வந்து மிச்சம் உள்ள நெய்யில் ராகி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு வறுத்துருக்கேன். இது ஸ்டில் ஹாட்டாக இருக்குது, பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம நட்ஸ் இருக்குல்ல, அது கூட ஏலக்காவையும் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட அந்த தேங்காவையும் எள்ளையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடுறேன். ஸோ நம்மளோட நட்ஸு ரெடி. இங்கே வந்து இது ஸ்டில் ஹாட்டாக இருக்குது. இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட இந்த பவுடர் பண்ண ஜாகரி இருக்கா, ஸோ எவ்வளவு இனிப்பு உங்களுக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு இது ஹாட்டாக இருக்கும்போதே ஆட் பண்ணுறேன். அப்போ தான் யூஸ்வலாக இந்த பாகு எடுத்து பண்ணுவாங்க, பட் எனக்கு வந்து அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ எவ்வளவு ஜாகரி வேணுமோ இந்த ராகி வறுத்தது சூடாக இருக்கும்போதே அந்த ஜாகரியை நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டும்போது ஜாகரி வந்து ஸ்லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மெல்ட் ஆகும்போது நம்ம நட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இது ஹாட்டாக தான் இருக்குது, நல்லா ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ். நான் அதுக்கடையில் இதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதில் நம்மளோட நட்ஸு இதை ஆட் பண்ணிடலாம், எள்ளு நட்ஸு எல்லாம். ஸோ இது நம்மளோட அத்திப்பழமும் திராட்சையும் அதையும் நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டேன். இதையும் இதில் போட்டுடலாம். நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப், நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோந்தை மிக்சியில் ஓவராக கிரைண்ட் பண்ணாதீங்க, நல்ல லேஸாக பல்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த டெக்ஸ்சரில் அந்த கோந்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க போகிறேன். ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா இது நல்ல ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம், பட் எனக்கு வந்து ஹாட்டாக நான் கொஞ்சம் இதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன், அதனால் இது நல்லாவே ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நல்லா கலந்தாச்சு. எனக்கு வந்து இது வந்து இப்படி லட்டு இருத்தி பிடிச்சா நிற்கிது. சப்போஸ் உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஊற்றி நல்லா டைட்டாட்டு இந்த மாதிரி லட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகே. பட் எனக்கு வந்து ஈஸியாக அது வருது, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு போர்ஷன் ஹெல்தி போர்ஷன் லட்டுவாக பிடிச்சிக்கோங்க. இதுதான் உங்களோட கோந்து லட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட கோந்து ராகி லட்டு ரெடி. ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம், பட் நான் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். டெய்லி ஒரு லட்டு நீங்களும் சரி பசங்களும் சரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஹெல்தி, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆச்சு. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ இந்த விஷயத்தை உங்கள் கூட சொல்லணும் அப்படின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இப்போ மார்னிங் ஆச்சு, மார்னிங் 6 o'clock ஆச்சு. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால தான் இப்படி இருக்கேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த vlogல வந்து கோந்த் கட்டீரா யூஸ் பண்ணி ஒரு லட்டு பண்ணியிருக்கேன்ல. ஆக்சுவலி அந்த லட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஷாப்பிங் ஹால் உள்ள வீடியோவில்.
அதில் ஒருத்தவங்க வந்து கோந்த் கட்டீரால லட்டு பண்ண மாட்டாங்க, கோந்தில் தான் லட்டு பண்ணுவாங்க. கோந்த் கட்டீரா அப்படிங்கிறது பாதாம் பிசின் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலி லட்டு பண்ணுறதுக்குன்னு தான் இந்த கோந்து அமேசானில் வாங்கினேன். அப்போ இந்த கோந்து தான் வந்துச்சு. அதனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னா பார்த்தா இது பாதாம் பிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக கோந்த் கட்டீராக்கும் ரெகுலர் கோந்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோந்த் கட்டீரா அதாவது பாதாம் பிசுன்னு தண்ணியில் போட்டால் அது ஸ்வெல் ஆகும்ல, நம்ம ஜிகர் தண்டாலெல்லாம் போடுவோம். ரெகுலர் கோந்து என்ன ஆகும்னா கரைஞ்சி ஒரு மாதிரி பிசுப்பாயிடும். அதுதான் வந்து அந்த லட்டுக்கு வந்து பைண்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னா, நான் இதில் வந்து நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு பண்ணியாச்சு. அண்ட் இங்கே கன்சியூம் வேறு பண்ணுறாங்க. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பாதாம் பிசனில் லட்டு பண்ணலாமான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சப்போஸ் இந்த லட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கோந்த் கட்டீரா வாங்காதீங்க, பிளெயின் கோந்து வாங்கி பண்ணுங்கள். நான் வந்து அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ செய்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த பேக்கெட்லேயே வந்து இது ஷேக்குக்கு மில்க் ஷேக் இது பிவரேஜில் போடலாம், ஸ்வீட்ஸ்லேயும் பண்ணலான்னு போட்டிருந்தாங்களா. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் அதுன்னு நினச்சிட்டேன். அதனால் நீங்கள் ரெகுலர் கோந்து வாங்கிக்கோங்க. கோந்த் கட்டீரா அப்படிங்கிறது பாதாம் பிசின். அண்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கோந்த் கட்டீரா வச்சு லட்டு சாப்பிட்லாமான்னு சொல்லுங்கள். மேபி சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாதாம் பிசின் வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணுவோம்ல, அதனால். ஓகே, ஸோ இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இந்த லட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் வேணால் ரியல் கோந்த் வந்து அமேசானில் சர்ச் பண்ணி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஓகே.